இசையமைப்பாளர் கங்கை அமரன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். திரு கங்கை அமரன், வணக்கம். உங்களுக்கும் விஜயகாந்துக்குமான தொடர்புகள், உரையாடல்கள், நினைவுகள், இதை குறித்து நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் மாதிரிதான் எங்களுக்கும். நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படம் பண்ணி வருவார். எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன பண்ணாரு சொன்னா, ஏவிஎம்ல நான் பண்ணக்கூடிய படம் ஏவிஎம் கோரஸ்தாரம் வெள்ளைப்புறா இந்த படம். அந்த படத்துக்கு டைமே கிடையாது. ஆனால் அவர் கோரஸ்தாருக்காக நான் தயார் பண்றதுக்காக இரவு நேர காட்சிகள், இரவு நேர படங்களை பகல்ல முடிச்சுட்டு 6 மணிக்கு முடிச்சுட்டு இங்க வந்தாங்க 7 மணிக்கு மேக்கப் போட்டு நைட் வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு. அந்த மாதிரி ஒரு கலைக்காக தன்னை விரும்புவவங்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு நேரம் போட்டிருக்காங்க இல்லை அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆளை சிறப்பாக நேரம் பார்த்துருக்காங்கலாம். அதுவும் இல்லாமல் அவருடைய படங்கள்ல எல்லா படங்கள்லையும் மேக்சிமம் நிறைய படங்கள்ல அவருடைய படங்கள்ல என்னுடைய பாடல்களை நீங்க கேட்டுக்கலாம். அந்த பாடல்களில் நீ பொட்டு வச்சு தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தட்டு இழுத்து வரும், சோதரானா தங்கறோம்ன்ற மாதிரிலாம் ஒரே பாடல்கள்லாம் வரும். நமக்கு பிடித்தமானவர்களை பற்றி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுல நம்ம நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு வரணும், அவங்களை உயர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசெல்லாம் வரும். நிஜமாகவே இது ஒரு அதிசயமாக தான் மக்கள் எப்படி உணர்றீங்களோ, ரசிகர்கள் எப்படி உணர்றீங்களோ, பத்திரிகையாளர்கள் எப்படி உணர்றீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு கம்பீரமா பேசி கொண்டு வருவார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடிப்பிலையும் சரி, நடிப்பிலையும் தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடிய பேச்செல்லாம் பேசி அப்படின்ற மாதிரி உற்சாகமா பேசி கூட்டுறது உட்கார எவனா பேசுறது அப்படின்ற மாதிரி தைரியமா பேசக்கூடிய ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருவர் கடைசி வரைக்கும் கத்துற வரைக்கும் அதே வீட்டில் தான் இருந்தார். அதே மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் உடல் மொழியிலேயே எந்த மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட இதுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தரை செயலிழக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றது எது, செயலிழக்க வச்சது எது அப்படின்னு சொல்லி யோசிச்சோமா, நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு இருந்தாரு. உலகத்திலே இவரை சரி பண்றது மருந்து இல்லையா? நிஜமா அப்படிதான் இருக்கும் அந்த உலகம். எதனால இப்படி ஆச்சு, என்ன சக்தினால இப்படி ஆச்சு, எப்படி அவர் சக்தியை குறைப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்து அவரை இறக்கிருக்காங்க. அது மோசமான செயல்கள் பல பேர் ஓவராகவே சொல்லாங்க. அவனுக்கு சேவனை பண்ணி வச்சுட்டான், அவனுக்கு இது பண்ணி வச்சுட்டான் அப்படி அப்படிங்கிறதால பல பேர் சொல்லுவாங்க. அதாவது அதெல்லாம் இருக்கிற வழியில இருக்குது. நான் கிராமதானா பேசுற போது அதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. அது பண்ணியும் அவ்வளவு ஆழமா ஒருத்தர் மேல வெறுப்ப வச்சு அவன் அழிக்கணும், அவன் நடமாட விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எரிச்சலோட அவங்க ஏக்கத்தை கட் பண்ணிருக்காங்க சொன்னா, கடற்கரை கட் பண்ணிருக்காங்க சொன்னா, பேச்சு சிக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சொன்னா, இதுக்கு முதல்ல வைத்தியமே இல்லைன்னு சொன்னா இதை நம்ம என்ன சார் சொல்றது, எங்க சொல்றோம் சார்? இப்படிப்பட்ட நல்ல மனுஷன், கெட்ட மனுஷன் இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு போய்க்கலாம், கவனிக்க மாட்டோம். ஆனா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பு மனசு கொண்டவர். சாப்பிட நேரத்துல போயிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் கொண்டு இருந்தோம் சார், ஆனா நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர். என்னுடைய படங்கள்ல வெள்ளைப்புறாவெல்லாம் எடுத்து முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு வேலை செய்தவர். அதே மாதிரி கோயில் காலை சொந்த படத்துல அவ்வளவு ஒரு ஒத்துழைத்து பணம் வாங்காம ஆக்ட் பண்ணி கடைசியில கொடுத்தோம். அதனால இப்போ முதல்ல சவுண்டி பண்ணேன், அப்புறமா படத்தை வச்சு பார்க்கலாம், இது பேசக்கூடிய அளவுக்கு அன்புள்ளதான் அவர். இந்த மாதிரி இயற்கையான அன்புயான மனசு உள்ளவரை பேச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுதான் எனக்கு என்னுடைய அது யாரு கொண்டாங்க, எப்படி ஆள் வச்சாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியுது. அதனால ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சொன்னா தன்னுடைய நடைமுறைகள்ல, தன்னுடைய வீரமான செயல்பாடுகள்ல, வீரமா இதில் உயரத்துல இருந்தவரை உட்கார வைக்கிறதுக்கு எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய ஏதோ ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி இயக்கத்தை கட் பண்ணியது அவருடைய வீரத்தையும் பேச்சையும் உடலமைப்பையும் அப்படியே கட் பண்ணி அப்படியே சோர்ந்து விழுந்து ஆள் அன்னைக்கெல்லாம் ஒரு இதுல உட்காந்து அப்படி சாயிறாரு. மனசு நமக்கு மனசு விழுந்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நினைவுகள், அதுவும் நல்ல பசுமையான நல்ல நினைவுகளை குறித்து நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. இந்த மாதிரியான நினைவுகள் ஒவ்வொருவரும் மனதிலும் விஜயகாந்தோடு நேரடியாக தொடர்பில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தூரத்தில் இருந்து பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நினைவுகளை பலரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கங்கை அமரன்.